தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் சொட்ட சொட்ட நனையுது அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்தில் நிஷாந்த் ரோசோ கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் பிக் பாஸ் வர்ஷினி, ஷாலினி, ரோபோ சங்கர், புகழ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. நவீத் எஸ் பரீத் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு. இசையமைத்தவர் ரஞ்சித் உன்னி. ஆட்லர் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சொட்ட சொட்ட நனையுது அப்படின்றது தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஆனால் உண்மையாக இந்த படம் பல பல கோடி ஆண்களின் மனவெளியை காட்டும் வகையில் எடுத்திருக்காங்க. வழுக்கை தலையை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. வழுக்கை தலை மனிதர்கள், வழுக்கை தலை ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ செஞ்சாலும் அந்த முடி கொட்டுறது நிறுத்த முடியாது, முடியை மறுபடியும் வளர்க்கவும் முடியாது, வளரவும் வளராது. அது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சொட்டை தலை என்பதை ஒரு அவமானமாக கருதி பல ஆண்கள் அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ ரீதியாக அதை சரி பண்ண முடியுமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பல ஆண்களுக்கும் சொட்டை தலையே அவருடைய திருமணத்திற்கு தடையாக இருக்கிறது, காதலுக்கு பெரும் தடையாக இருக்கிறது. அதோட பல பேரும் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. சொட்டத்தலை கிண்டல் பண்ணுறது, அந்த வார்த்தை கூட ஒரு மாற்றுத்திறனாளிகளின் அளவுக்கு அவங்க வெளியே அனுபவிக்கிறாங்க. அப்படி ஒரு துன்பத்தில் சிக்கி சுழலும் கதாநாயகனின் கதை தான் இந்த படம். நிஷாந்த் ரோஷோ கொஞ்சம் பணக்கார வீட்டில் தான் இருந்தாலும் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படியே முடி உயிர ஆரம்பித்து இப்போ சுத்தமாக வழுக்கை ஆயிடுச்சு. அதை வழுக்கையை அது முடி வளர்றதுக்காக அவர் பல்வேறுபட்ட வைத்தியங்களையும் செஞ்சு பார்க்குறாரு, ஆனால் வளரல. அவங்க அப்பாவுக்கே அப்படி தான் இருக்குது. அதனால் மரபு ரீதியாக அது வந்திருக்கும். அதையும் படத்தில் சொல்கிறாங்க. இப்போ நிஷாந்த் ரோஷோவுக்கு ஒரே ஒரு கவலை, தன்னை யாரும் காதலிக்க மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆசை. சரி, இதுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வெளியூர் போய் கொஞ்சம் படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு திருப்பி உள்ளே வர்றாரு. இப்போ அவர் ஒரு டோப்பா மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, வெளியில் யாருக்கும் தெரியல. அப்போ ஏற்ற வீட்டில் இருக்க ஷாலினி அப்படிங்கிற பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சி போகுது. சரி, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுற அன்னைக்கு நைட்டு முதல் நாள் அந்த கல்யாணம் திடீர்னு நின்று போகுது. ஏன் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸு. அதை சொன்னால் படத்தை உங்களுக்கே படம் பார்க்க ஆசை வராது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இப்போ மறுபடியும் அவர் கல்யாணம் ஆச்சா, அடுத்து யாரை லவ் பண்ணார், என்ன ஆச்சு, அவருடைய முடிவு, அவருடைய வாழ்க்கை தலைக்கு ஒரு விமோசனம் கிடைச்சிச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். நிஷாந்த் ரோஷோ ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருடைய முகத்துக்கேற்ற ஒரு கேரக்டர் தான். ஒரு சும்மா வழுக்கை தலையை அப்படியே மேக்கப்பில் அப்படி அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக அதைகள்லாம் ரொம்ப கஷ்டம். அதை ஒவ்வொரு நாளும் வழுக்கை தலையோடு வாழ்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதை அந்த மேக்கப் போட்டு அது மேக்கப் கலைச்சி எடுக்கிறதெல்லாம் படாத பாடு போடணும். அதெல்லாம் எப்படி இவங்க பண்ணாங்கன்னே தெரியல நிஷாந்த் ரோஷோவுக்கு. உண்மையாக அந்த ஒரு காரணத்துக்காகவே நிஷாந்த் ரோஷோவை நம்ம மனதார பாராட்டுறோம். ஏன்னா சாதாரண மேக்கப் இல்லை, அதாவது மிகப்பெரிய அளவுக்கு ஏற்கனவே இருக்கிற முடியெல்லாம் அதுக்கு முடிக்கு மேலே ஒரு சமதளம் மாதிரி அதை உருவாக்குவாங்க. அது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த ஒரு படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினச்சி டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காரு பாருங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே நிஷாந்த் ரோஷோவை ரொம்ப பாராட்டணும். அதுலேயே அந்த தன்னுடைய பலரும் கிண்டல் பண்ணுறதை, சொட்டை தலைன்னு பேசுறது, எல்லாரும் பேசுறது எல்லாத்தையும் அவர் மனசில் கேட்டு அவர் கோவப்படுறதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு பேச்சு. ஆனால் அந்த கோபத்தை ஆறுதல் படுத்தும் விதமாக மற்றவர்கள் அதை ஒரு குறை இல்லை, அது இயல்பாக வந்ததுன்னு சொல்லியிருக்கணும். அந்த வசனங்கள் தான் இந்த படத்தில் ரொம்ப கம்மி. அதை சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் காமெடிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அது கொஞ்சம் காமெடியும் வந்திருக்கு. அது இவருக்கு அடுத்து 2 ஹீரோயின்ஸில் ஷாலினி அப்படிங்கிறவங்க கல்யாணம் வரைக்கும் வர்றாங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு காதல் தானே, காதலுக்கு எந்த மூட காட்டின எந்த மாதிரியான நடிப்பை காட்டினாலும் போதும், ஓகே தானே. அது மாதிரி அவங்க நடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அடுத்து இன்னொரு வர்ஷினிங்கிற பொண்ணு, அவங்க பிக் பாஸ் வர்ஷினி இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்காங்க. அவங்களும் தன்னால் முடிஞ்ச ஒரு நடிப்பை காமிச்சிருக்காங்க. மற்றபடி இவருடைய அப்பா அம்மாவை நடித்தவங்க, மற்ற கேரக்டர் நடித்தவங்களும் அதை காமெடிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. நிறைய காமெடி நடிகர்கள் இதில் இருந்தாலும் இன்னும் நிறைய காமெடியை வெளிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்கிறது படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ். படத்தோட ஒளிப்பதிவு மிக சிறப்பு. எல்லாம் காரைக்குடி வட்டாரத்தில் படத்தை ஷூட் பண்ணியிருக்கிறத காட்டுறாங்க. காரைக்குடியை எல்லாம் அப்பப்போ அந்த பருந்து வகையான கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது ஒரே வீட்டுக்குள்ளேயே அந்த படத்தோட கதையை நடத்தி முடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க.
படத்தொகுப்பாளர் தன்னால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்து இந்த படத்தில் கொஞ்சம் சிரிப்பை வர வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய சிரிப்பை கதை திரைக்கதையில் இயக்குனர் கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வராதது அவருடைய தப்பு. ஒரு அளவுக்கு பாதி சிரித்தோம், பாதி சென்டிமெண்டலாக பேசாமல் இருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை ஒரு துரதிருஷ்டம். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்ல காமெடியை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படமும் இன்னும் பெருசாக பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனால் எடுத்த வரையிலும் இந்த படத்தை நிச்சயமாக ஒரு முறையாவது பார்க்கலாம் என்ற வகையில் இந்த படம் இடம் பிடிச்சிருக்கு. அதுலேயும் அந்த நிஷாந்த் ரோஷாவின் அந்த நடிப்புக்காகவே, அந்த வழுக்கை தள்ளி நடிப்புக்காகவே இந்த படத்தை அவசியம் பாருங்க, அவரை பாராட்டுங்க. நன்றி, வணக்கம்.